செக்ஸ் எஜுகேஷன் பத்தி சொன்னாலே எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, இப்போ ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரையும் ஸ்கூல் டைம்லயே வச்சுக்கிறாங்க. நீங்க செக்ஸ் எஜுகேஷன்ல என்ன சொல்லி தர போறீங்க? அதுதான் அவங்களே பண்ணிடுறாங்களேன்ற மாரி, இப்போ செக்ஸ் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டாலே ஒன்லி அந்த பிசிக்கல் இன்டிமேசி பத்தி சொல்லிக் குடுப்போம்னு நினைக்கிறாங்க இல்லையா? பட் ஸ்கூல்ல நம்ம சொல்லி தர வேண்டிய செக்ஸ் எஜுகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூடா இருக்கும்? கரெக்ட். செக்ஸ்னா வெறும் இன்டிமசி பார்ட்ல மட்டும் அவங்க போயிடுறாங்க. உடம்புல என்ன நடக்கும்? ஒரு ப்ரீ டீன்ல என்னென்ன பார்ட்ஸ் உனக்கு டெவலப் ஆகும்? என்னென்ன ஹார்மோன்ஸ் உன் உடம்புல செக்ரிகேட் எதனால உனக்கு ஒரு ஆப்போசிட் செக்ஸ பார்த்தா அட்ராக்ஷன் வருது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன். அது அது இன் டீட்டெயில்டா எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. இப்ப எப்படின்னா, ஒரு சிங்கப்பூர்லேருந்து ஒரு கிளையண்ட் ஒரு கேர்ள் பேசுனாங்க. அங்க அந்த சிஸ்டம் தே யூசுவலி கெட் பெர்மிஷன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். இது மாரி நாங்க செக்ஸ் எஜுகேஷன் பத்தி பேசப் போறோம். அ உங்களுக்கு ஓகேவா? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இட் இஸ் வெரி குட் ரைட். அந்த அந்த குழந்தைக்கு இப்ப என்ட்ட இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுங்க மேம். ஏன்னா, அது ப்ராப்பரா உங்களுக்கு போணுச்சா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு வராங்க. பட் அவங்களுக்கு நல்லாவே அழகாவே புரிஞ்சிருக்கு அது.